செம்மரம் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த 10 பேர் ஜாமீனில் வெளிவந்திருக்கின்றனர். திருப்பதிக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி ஆந்திரா சென்ற தூத்துக்குடியைச் சேர்ந்த 10 பேர் மீது அந்த மாநில செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சித்தூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனையடுத்து தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் அருண் மற்றும் ரியாஸ் ஆகியோர் திருப்பதி 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் 10 பேருக்கும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயா 10 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் 10 பேரும் ஜாமீனுக்காக தலா 30,000 ரூபாய் செலுத்தி வெளிவந்துள்ளனர். நாங்கள் திருப்பதிக்கு சாமி கும்பிட வந்தோம். இதுதான் ஃபஸ்ட் வருஷம். மெயினில் போயிட்டு இருக்கும்போது திருப்பதியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு இங்கே எங்களை மடக்கி ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபாரஸ்ட்காரங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் 1 ஹவரில் உங்களை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனவங்க எங்களை அங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.